Hello guys, welcome back to the channel Tamil Prevalence. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்க வந்து ஒரு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கொண்டு போற அந்த எபிசோட வந்து மூணாவது எபிசோட் தான் இது. அந்த சீரீஸ்ல வந்து மூணாவது எபிசோட் தான் இது. ஜேர்னி டுவர்ட்ஸ் நோர்த் சொல்லி வடக்கை நோக்கிய பயணம் சொல்லி ரைட். அதுல தேர்ட் ஜேர்னி நாங்க இப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, நான் லாஸ்ட் வீடியோ ராஜாங்கனே டேங்க்ல இருந்து நாங்க நிப்பாட்டினேன். சோ அதுக்கு பிறகு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நாங்க இங்கல வந்தாச்சு, டுவர்ட்ஸ் நோர்த்துக்கு வந்தாச்சு. இப்ப எந்த இடம் சொன்னா நொச்சியாகம என்ற இடத்துல புத்தளம் அன்றாதபுரம் ரோட்ல வந்து நான் புத்தளம் அன்றாதபுரத்தை ஃபேசிங்ல இருந்து கொண்டுச்சு வீடியோ பண்ணேன் ரைட். இந்த போர்ட்ல மென்ஷன் பண்ணிச்ச மாதிரி நாங்க வந்து இப்ப தந்திரிமலை ரோட்ல வந்து போறேன். அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சீனிக் ரோடு இந்த இன் ஸ்ரீலங்கா சொல்லி செல்லும். சீனிக்கன்ஸ்னா ஒரு என்ன சொல்ல வில்பத்து காடை வந்து ஒட்டியதா போற ஒரு ரோடு. சோ இதுல வந்து நிறைய புத்திசம் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு எங்களுக்கு தெரியும். ஒரு முக்கியமான ஒரு ஆறு ஒன்று ஓடுது இதுல. அதோட நல்ல நல்ல வியூ பாயிண்ட்கள் எல்லாம் இருக்குது. So stay tuned. We'll enjoy. காற்றின் பாதையில் நான் நடக்கிறேன், காணாத தூரத்தை நான் தொடக்கிறேன். மெல்ல மெல்ல மனசு திறக்குது, புதிய உலகம் என்னை அழைக்குது. இதுதான் நான் சொன்ன தந்திரிமலை போற ரோடு. ஸோ ரோட் வியூவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரோட்ல என்னன்னு சொன்னா விவசாயிகள் வந்து அரிசி காய போட்டு வச்சு நெல்லு காய போட்டு வச்சுச்சு. அவதாமா டாம் என்ன டூம் என்ன கணக்கண்டப்பா நிறைய விவகால தாண்டி தான் போறேன். இனியும் ஒரு நான் பேர் தெரியா வாவி குளம். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா அது வந்து டேங்க் வந்து சொல்லி அது அப்படியே பழகி. சோ தந்திரிமலைக்கு வந்து இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 42 கிலோமீட்டர். எங்கட ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 144 கிலோமீட்டர். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நாங்க எங்க போற ஃபுல் டீடைல் வந்து எடுத்துக்கொள்ள. சாலை நகரும் என் உள்ளம் அதை தொடர்ந்து வரும். காற்றின் வாசம் மனதை தொடும், இந்த நிமிடம் என்னை மாற்றும். தூரத்தில் ஒரு வெளிச்சம், அதை நோக்கி என் நடக்கம். காலடி ஒவ்வொன்றிலும் புதிய நான் உருவாகும். கண்கள் பார்க்கும் உலகம், இதயம் உணரும் ராகம்.
ரோட்ல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ரோட்ல வந்து கூட யானைகளோட நடமாட்டம் வந்து கூட. அதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கால வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் எடுத்தால் சிங்கராஜ, பூமனை, யாழை, அதை மாதிரி வில்பத்து வந்து புத்தளத்தை ஒட்டி மன்னார் வரைக்கும், கிட்டத்தட்ட மன்னார் வரைக்கும் நீண்ட ஒரு பெரிய ஒரு காடு. அண்ட் அதோட இந்த சைடுக்கு கிட்டத்தட்ட தந்திரிமலை வரும் வரைக்குமே இந்த காடு வந்து பெரிய காடு உண்டு. ஸோ இந்த வில்பத்து ஃபாரஸ்டில் உள்ள அனிமல்ஸ் எல்லாம் வந்து இந்த ரோட்ல வந்து பெரும்பாலும் க்ராஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் சொல்லி இந்த ரோடை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண ஆட்கள் சொல்லு. ஸோ எல்லாரும் சில விஷயம் என்ன சொன்னால், யானை தான் பெரும்பாலும், அதுவும் டே டைமுகளில் வந்து அதை ஸ்பாட் பண்ணதுக்கான சான்சஸ் வந்து வெரி ரேர். பட் நைட் டைமில் வந்து இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ண ஆட்களுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹை. ஸோ அடுத்தது வந்து இந்த சைடால எங்களுக்கு தெரியும் வந்து புத்தளம் சைட்ல இருந்து ஜஃப்னா போகிற ஆட்களுக்கு ஆனால் பெஸ்ட் ரூட் தான் இது. காரணமே என்னன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் வில்பத்து ஊடாக போகிற புத்தளம் மன்னார் ரோட் வந்து ஃபுல் க்ளோஸ்ட். அதுக்குரிய அதை ரீஓப்பனுக்கான ஒரு 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 டிஸ்கஷன் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சொல்லி நேற்று கேபினெட்டில் என்னோட கேபினெட் ஸ்போக்ஸ்மேன் டாக்டர் நலிந்த ஏபி வந்து அதை சொல்லியிருந்தாரு. ஸோ வி ஹோப் அந்த ரோடு வந்து சூன் ஓப்பன் பண்ணுமெண்டு. பட் ஃபார் நவ் இதுதான் உள்ள கிட்ட ரோடு. அனுராதபுரம் பைத்துட்டு வாரதாக இருந்தால் அனுராதபுரம் பைத்து மதவாச்சி ஊடாக ரிட்டர்ன் மன்னார் வைத்தோ, அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வவுனியா ஊடாக டைரெக்டாக ஜஃப்னா போகிறதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 to 100 கிலோமீட்டர்ஸ் வந்து கூடும். அது வந்து நீங்கள் சூஸ் பண்ண ரூட்டை பொறுத்து. பட் இந்த ரூட்டில் வைத்தா அதை வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 60 to 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கொள்ளும். நொச்சியாகமே தாண்டி அந்த போர்டரோட உள்ளுக்கு திருப்பணும். ஒயாமடுவ ரோடு, இது ஒயாமடு ரோடில் வந்து நெடுக வைத்து தந்திரிமலையில் வச்சு லெஃப்ட்டுக்கு திருப்பினா, சிபெட்கோட பெட்ரோல் சென்டரோட லெஃப்ட்டுக்கு திருப்பினால் அது வந்து பைத்து முழு செட்டிக்குளத்துக்கும் அடிச்ச குளத்துக்கும் ரெண்டுக்கும் இடையில. ஸோ அந்த ரோட்டில் போய்த்து செட்டிக்குளம் சைடால் மன்னாருக்கு போக தேவையில்லை. மன்னாருக்கு முன்னுக்கே வலதுக்கு திருப்பினால் அந்த ரோடு வந்து எங்களுக்கு தெரியும் மன்னார் டு ஜஃப்னா போகிற ரோடு. இங்கிருந்து மன்னாரில் இது கிட்டத்தட்ட ஒரு 58 கிலோமீட்டரில் மட்டும் 108 கிலோமீட்டரில் மட்டும் ஜஃப்னாவை ரீச் பண்ணிடும். ஸோ இந்த ரூடை வந்து யூஸ் பண்ண ஆட்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அது. ஸோ நிறைய விவசாய வேலைகள் எல்லாம் வந்து இந்த இதில் நடக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் இந்தியாவை எடுத்துக்கொண்டா டெல்டா ஏரியா தான் விவசாயம் பண்ணதுக்குரிய மெயின் ஏரியா எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டா வந்து இந்த அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட், பொலன்னறுவ டிஸ்ட்ரிக்ட், குருநாகல் டிஸ்ட்ரிக்ட் வந்து மெயினான ஹியூஜ் பார்ட் ஒன்று வந்து இந்த அக்ரிகல்ச்சரில் வந்து அவங்க ப்ளே பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான ஏரியான்றதால தான் இந்த ரீஜனில் வந்து கூட ரிசர்வியர் டேங்க்ஸும் நிறைய வந்து குளங்களும் அந்த இதுகளெல்லாம் வச்சதுக்கான காரணம். சின்ன குளங்கள் நிறைய இந்த ரோட்லேயே எடுத்து பார்த்துன்னு சொன்னால் இப்போ ஒரு 4-5 குளத்தா தாண்டி வந்துட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நியமிக்கிறதுக்கும் ஆனால் யாருக்கும் தெரியாத பொதுவாக மனுஷர் வந்து அதை வந்து செக் பண்ணி பார்க்காத ஒரு குளங்கள் தான் இந்த ரோட்டில் எங்களுக்கு மீட் ஆகுது. பட் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு பெரிய ஒரு குளம் ஒன்றும் வராது. என்ன குளம்ன்றத டீட்டெயிலில் வந்து நான் அந்த இடம் வந்ததுக்கு பிறகு சொல்லுவேன்.
பிகாஸ் நான் இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸுக்கு பிறகு தான் நான் இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணேன். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கையிலும் ஒரு ட்ரீ ஹவுஸ் உண்டு. பெரும்பாலும் இந்த வயல்வெளியை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஃபார்மராலே கட்டப்பட்ட ஒரு ட்ரீ ஹவுஸ் தான் இது நினச்சி. கைஸ், இந்த இடம் வந்து ஒரு குளம் தான். இங்கேயும் ஒரு குளம், சேம் குளம் தான் இந்த சைட்லேயும். அந்த குளத்திலே தான் அந்த இது வந்து இது வந்து நாகாலாந்து கிழக்கு பாஸ் ஆகிய இடம் உண்டு. ஸோ அதையும் க்ராஸ் ஆகியாச்சு. அண்ட் இன்னொரு அப்டேட் என்னன்னு சொன்னால், தந்திரி மலைக்கு இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டரில் நாங்கள் தந்திரி மலையை ரீச் பண்ணுவோம். ஸோ யார் கைஸ், இந்த ரோட்டில் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து காணுன்னு சொன்னால், நான் சென்னை ஃபெஸ்ட்டுக்கு இந்த ரோட்டில் வந்து யானைகள்ட்ட நடமாட்டம் வந்து கொஞ்சம் கூட உண்டு. ஸோ அதால் இந்த ஏரியாவில் விவசாயம் பண்ண ஆட்கள் வந்து அவங்களோட வீடுகளுக்காக வந்து இந்த வேலி போட்டு, கரண்ட்டு வேலி, யானைகள் வந்து உள்நுழையாமலுக்குன்னு சொல்லி பாதுகாப்புக்காக போட்டுச்சு. அதுக்கான உதாரணம் தான் இது. அப்படி இந்த முழுக்கும் இடங்கள் வர நான் வரக்குள்ள அதுக்கு அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறேன். இதுவும் ஒரு உதாரணம். கரண்ட் வேலி அமைச்சு வச்சு அவங்களோட காடியில் வந்து எல்லைக்குழுக்கு யானைகள் வராமல் விளைவி. ரைட் கைஸ், நாங்கள் ஆல்மோஸ்ட் தந்திரி மலை ஆல்மோஸ்ட்ன்றதை விட தந்திரி மலையில் தான். இப்போ வந்து நாங்கள் இந்த இடத்துலேருந்து செட்டிக்குளம் நோக்கி போக போகிறேன். இல்லை, தந்திரி மலைக்கு வந்து இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்கணும். இது வந்து அதுக்கு முன்னுக்கூட்டு ஒரு இடம். ஸோ நாங்கள் இப்போ செட்டிக்குளம் நோக்கி போகிறேன். தந்திரி மலையை தாண்டி அதுக்கு முன்னுக்கு வந்து நைட்டலுக்கு வந்து பெட்ரோல் கொஞ்சம் அடிச்சுட்டு போனால். ஹலோ காய்ஸ், இப்போ தான் பகல் சாப்பாடு அடிச்சாச்சு. நல்ல செட்டாக இடம் ஒன்றில் வண்டியை போட்டு இந்த வியூ பாருங்க guys. நவக்குளம்னு சொல்லி ஒயாமடுவுக்கும் தந்திரி மலைக்கும் இடையில உள்ள ஒரு குளம். அந்த குளத்தில் வந்து குளத்தோட ஓரத்தில் அந்த மரத்தடிக்கு மாதிரி வண்டியை போட்டு குளத்தடிக்கு மாதிரி வண்டியை போட்டு சாப்பாடெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக போகிற தந்திரி மலையில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஒன்று இருக்குது. அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கொண்டு எங்களோட ஜேர்னி டுவர்ட்ஸ் நோர்த் அண்ட் அந்த ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டே உண்டு. ரைஸ், இதுதான் அந்த தந்திரி மலையில் உள்ள ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த இடத்த வீடியோ பண்ணதுக்குன்னு சொல்லி அப்ரூவல் கேட்குறதுக்கு போனால் அதை அப்ரூவல் தாரத்துக்குரிய உள்ள மெயின் ஆள் வந்து இல்லை. ஸோ we have to skip this place. ஏன்னா இந்த இது வந்து பௌத்த மதம் சார்ந்த ஒரு இதுன்றதால அதை வந்து அவங்களோட இது இல்லாமலுக்கு ஒரு மதத்தை இது பண்ண மாதிரி அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் செஞ்சாங்க. ஸோ இதை வந்து கடைகளெல்லாம் வச்சு அவங்களுக்கு வேணும்டா வந்து இதில் தேவையான சாமான்கள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கிற போயிடும். சும்மா ஒரு போக்கரன் தண்ணினால் நாங்கள் இதனால் டர்ன் பண்ணி கொண்டு எங்களோட டைரெக்ஷனை பார்த்து நாங்கள் போவோம். அந்த தந்திரி மேலே ஹிஸ்டாரிக்கல் இதில் வந்து என்ட்ரன்ஸ் இதுதான். என்ட்ரன்ஸை வந்து அவங்களுக்கு இப்படி பார்த்துக்கொள்ள நான் தூரத்துலேருந்து வீடியோ எடுத்து காட்டுவேன். இதான் அந்த என்ட்ரன்ஸ். உள்ளுக்கு போய்த்து பார்க்கலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வீடியோ பண்ணல. ஸோ அது வந்து கொஞ்சம் அதுக்கு டிசப்பாயிண்டட். ஓகே, no problem. Go with the flow. We have to adapt to the situation, right? So yeah, next destination la meet panni. ஓகே கைஸ், இதுதான் மல்வத்து ஓயான்னு சொல்லி ஒரு ஆறு. இந்த தந்திரி மலையை தாண்டி அந்த சைடுக்கு போகக்குள்ள வார ஒரு ஆறு. கிட்டத்தட்ட தந்திரி மலையிலேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் மட்டும் வரணும். இந்த ஆற்றுக்கு வந்து இந்த ஆறு வந்து முந்தி குளிச்சலுமாக இருந்த ஒரு ஆறு. ஆனால் இப்போத்து நிலைமை எப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4 அடி தண்ணி. நீ அந்த இதில் வந்து போர்டை போட்டு வச்சுச்சு 4 அடிக்கு ஆயின தண்ணி. அண்டு ஈனை வந்து சயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சு இறங்க வானம் உண்டு. ஸோ உள்ள தண்ணியில் நிலைமையை பார்த்தாலும் கொஞ்சம் இறங்கிறதுக்கு பொருத்தமற்றதாக தான் காணுங்க. ஆனால் இதே சேம் பிளேஸில் வந்து நான் வந்து ஒரு 7-8 இயர்ஸுக்கு முன்னுக்கு வந்த நேரம் சேம் பிளேஸில் நான் குளிச்சுட்டு போய்த்தேன். அதோட ஃபோட்டோஸ்கள் இருந்தால் நான் அட்டாச் பண்ணேன், இல்லை என்றால் நீ sorry.com. பட் ஸோ கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நாங்கள் வந்துட்டாச்சு ஆல்மோஸ்ட். இந்த 3rd சீரீஸில் வந்து மெயினாக வந்து இந்த ரோட்டில் உள்ள இதுகளை தான் காட்ட பார்த்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்த வந்து காட்டிக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு சொன்னால் அந்த நான் ஃபஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண காரணம்தான். அண்டு இந்த ஆறு வந்து நான் நினச்சிக்கணும் வந்து இந்த இடத்துல இறங்கி குளிச்சல் வாங்க. பட் அந்த வாய்ப்பும் எங்களுக்கு இல்லை இந்த முறை. ஸோ வாட் டு டூ. இந்த ஆறு வந்து ஸ்டார்ட் ஆக எங்கன்னு சொன்னால் நுவரவேவேல. அது எங்கன்னு சொன்னால் அனுராதபுரத்தில் உள்ள நுவரவேவேல தான் இந்த ஆறு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆற்றுல இன்னொரு கேஸ் ஒன்று நான் சொன்ன ஃபஸ்ட்டுக்கு ஸ்பெஷல் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் இப்போ வந்து பெருசாக வந்து தண்ணி இழுப்பு தான், ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இதில் வார இழுப்பு எப்படின்னு சொன்னால் இந்த ஆற்றுல குளிச்சு கொண்டுச்சு யானையை கூட இழுத்து கொண்டு போகிற லெவலுக்கு இழுப்பாக தான் இந்த இடத்துக்கு தண்ணி வந்தால் வாருது. அந்த மேல் மட்டத்துக்கு அந்த இதுக்கு மட்டத்துக்கு மேலுக்காலே போகிற தண்ணி. ஸோ ரெய்னி டேஸில் வந்து இதில் வந்து போர்டு ஒன்றே போட்டு வச்சுக்கிறேன். மழை காலத்தில் வந்து ஆற்றுக்கிட்ட காலம் போவானுமெண்டு. பட் இப்போ வந்து இப்போ தான் ஒரு மழை சீசன் முடிஞ்சு
அடுத்த சீசன் வந்து வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணோமே இல்லை இந்த மழை சீசன் வெயில் சீசன் சரியாக 100% செல்லல. காரணம் ஏண்டா இப்போ வந்து எல்லாம் இந்த வெதர் சேஞ்சால் எல்லா இதுகளும் வந்து மாறிச்சு. ஸோ யா ஓகே கைஸ், நாங்கள் இந்த வீடியோவில் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த ரோட்டில் உள்ள வியூஸையும் இந்த ரோட முக்கியத்துவத்தையும் ரோடு எங்கே போகிற இந்த டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த அப்பார்ட் ஃப்ரம் தட் தந்திரி மலையில் அந்த இடத்த பார்க்குறதுக்குன்னு பார்த்தேன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் நாங்கள் போய் இதை பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனால் அந்த இடத்த வந்து வீடியோ பண்ணதுக்குரிய பெர்மிஷன் இல்லை. ஸோ பெர்மிஷன் தாரத்துக்குரிய ஆள் இல்லை. என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் ஓப்பனாக சொல்லுதுன்னா லொப்பகாமது இல்லை. ஸோ அதால் குறிய பெர்மிஷனை தரல அவங்க. அதால் தான் இந்த ஆற்றுக்கிட்டே வந்து இன்னும் வந்து இப்போ இதோட நான் நினச்சி முடிஞ்சது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் வரும் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேறு வியூ பாயிண்ட்டுகளோ ஏதோ உண்டு ஹிஸ்டாரிக்கல் திங்கோ வாரதாக இல்லை. அப்படியே சரி சுவாரஸ்யமான சரி ஒன்று நான் அலாங் த வேல கண்டுன்னா அதை வந்து இதோட அட்டாச் பண்ணு, இந்த இதுக்கு பிறகு அட்டாச் பண்ணு. Like always, if you like this channel, like the channel, subscribe, comment, share this channel. And அதெல்லாம் உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் வந்து அப் டு டேட்டாக வேணுமா இருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனுக்கு சைடால் ஒரு சின்ன பெல் ஐக்கனுக்கு அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட வீடியோஸை வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம். Until then, bye bye, see you, peace.